அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் ஆலோசனையில் அமைச்சர் டிஆர்பி ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். திமுக தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனை தற்போது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், வணக்கம். விவரங்கள். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்காக திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள 12 பேர் கொண்ட குழு ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் மேற்கொண்டதோடு மட்டுமல்லாமல் இணையதளங்கள் மூலமாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் அதே போன்று நேரடியான கருத்து கேட்பு கூட்டங்களும் நடைபெற்றன. பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்று இந்த 12 பேர் கொண்ட குழுவினர் பொதுமக்கள், வணிகர்கள், விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களையுமே நேரடியாக சந்தித்து முழு பரிந்துரைகளையும் கேட்டறிந்தார்கள். இந்த நிலையில் தான் தேர்தலுக்கான அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வெளியாகக்கூடிய நிலையில் தேர்தல் அறிக்கையை இறுதி செய்யக்கூடிய வகையிலாக இந்த இறுதிக்கட்டமான ஒரு ஆலோசனை கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் தற்போது பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆலோசனை கூட்டத்தில் திமுகவினுடைய துணை பொதுச் செயலர் கனிமொழி தலைமையில் அமைச்சர் டிஆர்பி ராஜா, அதே போன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் அப்துல்லா, டி.கே. இளங்கோவன் ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. பல்வேறு கேட்கப்பட்ட பரிந்துரைகள், கருத்துக்கள் அனைத்தையுமே தொகுத்து தேர்தல் அறிக்கையாக தயார் செய்யப்பட்டதற்கு பின்பாக வருகிற திங்கள் அல்லது செவ்வாய், அதாவது அடுத்த வாரத்திற்குள்ளாக முதலமைச்சரிடம் ஒப்படைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன. ஆகவேதான் கேட்கப்பட்ட கருத்துக்கள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய விதமாக இறுதிக்கட்டமான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பதுதான் திமுகவினுடைய துணை செயலாளர் கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை குழு தற்போது மேற்கொண்டிருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.